2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புகிறோம். வணக்கம் நண்பர்களே, உங்களை நமது சேனலில் மீண்டும் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நாம் பேசப்போகிறோம் தமிழ் சினிமாவின் முன்னாள் சூப்பர் ஸ்டார், ரசிகர்களின் தளபதி என அனைவராலும் அழைக்கப்படும் விஜயின் ஒரு பெரிய பயணம் பற்றி. அதற்குள் நடந்த மறுமுகம், எதிர்காலம், சவால்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். ஆம், உங்களால் நம்ப முடியாது, இன்று விஜயின் கரியர் மிகவும் சவாலாக உள்ளது. அவர் அதில் என்னென்ன எதிர்கொண்டு வந்த சிக்கல்கள், அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், ரசிகர்களின் எதிர்பார்ப்பு, இதை பற்றி எல்லாம் பேசப் போகிறோம். விஜய் கடந்த 10 வருடத்துக்கு மேல் தமிழ் சினிமாவில் இடம் பிடித்துள்ளார். பல ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். இப்பொழுது அவர் மாஸ் ஹீரோவாகவும் வலம் வருகிறார். அந்த வரிசையில் 2024-2025 காலகட்டத்தில் அவர் பெரிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டார். நான் எனது இதுவே கடைசி திரைப்படம் என்று ஜனநாயகனை அறிவித்தார். இது ரசிகர்களுக்கு புதிதாக இருந்தது. நான் சினிமாவில் இருந்து விலகி வருகிறேன், அரசியலில் முழு நேரம் என்னுடைய நேரங்களை செலவிடப் போகிறேன் என்று அவர் கூறினார். இது சாதாரண ஹீரோ பாதையை தவிர விஜயின் அரசியல் பாதையாக மாறியுள்ளது. திரைப்படத்திலிருந்து அரசியலில் மாறிய பல ஹீரோக்களை நாம் கண்டுள்ளோம். அதில் விஜயும் ஒருவராக இப்பொழுது மாறிவிட்டார். அரசியல், இது மாற்றம் எளிதல்ல. அனைத்து ரசிகரும் இதை சம்மதிக்கிறார்களா இல்லையா என்று பார்த்தால், சிலர் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், ஒரு ஹீரோ இதுவரை தவறான பாதையில் சென்றதாக யாரும் கண்டதில்லை. சிலர் அவரின் கரியர் உச்சிக்கில் இருக்கும்போது ஏன் அரசியலுக்கு செல்கிறார் என்றும் பலர் விமர்சனம் செய்கிறார்கள். மேலும் அரசியலில் ஈடுபாடு மற்றும் சில போராட்டங்கள், மேலும் அவர் ஏற்கொள்ளும் சவால்கள், மேலும் அவருக்கு கூட்ட நெரிசலில் ஏற்படும் பிரச்சனைகள், இதெல்லாம் அனைத்தும் குறித்து நெட்டிசன்கள் அவர்கள் வலைத்தளத்தில் அதிகமாக பேசப்படுகிறார்கள். அவர்களின் மக்கள் சேவையானது இப்பொழுதே தொடங்கியுள்ளது. 2024 விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் உருவாக்கினார். அவர் அப்பொழுது கூறினார், நான் வெறும் ஹீரோவாக மட்டுமே இருக்கவில்லை, ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மட்டுமே இருக்கவில்லை, நான் மக்களின் சேவகனாக, பொறுப்பாளராக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லியுள்ளார். அந்த பாதையில் அவர் இன்னமும் அதற்கான பதில்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் பதற்றமான விஷயங்களும் அவர்கள் சந்திக்க நேர்ந்துள்ளது. அதை சரியான முறையில் அவர் கடைபிடித்து கொண்டு வருகிறார். மக்களின் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது எப்படி உள்ளது? ஒரு சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட விஜய் இப்போது ரசிகர்கள் அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் மாஸ் படங்கள் மட்டும் கொடுத்தவர் இல்லை, பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸிலிருந்து அவர்களின் பெயர் இன்னும் நீடித்து கொண்டு வருகிறது. தற்போது எதிர்காலம் முழுவதும் நான் அரசியலில் இருப்பேன், இனி சினிமாவுக்கு வரமாட்டேன் என்று அவர் சொல்வது மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக உள்ளது. மேலும் அவர் படம் செய்து கொண்டே அரசியலில் இருக்கலாமே என்று பலர்கள் எதிர்பார்த்து கொண்டுள்ளார்கள். மாற்றம் எப்பொழுதும் சவால்தான். விஜய்க்கு இப்போது சில முக்கியமான சவால்கள் வந்துள்ளது. படப்பிடிப்பிற்கு நிறைவேற்ற இன்னும் சற்று காலமே உள்ளது. அதற்கு முன்னரே இது என்னுடைய கடைசி படம் என்று அறிவித்தார்கள். ஸோ அது சினிமாவில் உள்ள அனைத்து நடிகர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. அரசியலுக்கு செல்வதால், நடிகராக இருந்தாலும் அரசியல் பாதையில் சென்றால் அரசியல் அவரை மூழ்கடித்து விடும் என்று பலர் பேசியுள்ளார்கள். ரசிகர்கள் இணையம் முழுவதும் அவருடைய வலைத்தளத்தில் சென்று அவர் ஒரு மாஸ் ஹீரோ, இப்பொழுது மாஸ் அரசியல்வாதியாக ஆகப் போகிறார் என்று பல கமெண்ட்கள் செய்து வருகிறார்கள். மீண்டும் அவர் திரைப்படத்திற்கு வருவாரா இல்லையா என்பது அவருக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக உள்ளது. இதில் திரைப்படங்கள் பக்கம் மட்டுமில்லாத அரசியல் பக்கமும், சுற்றுச்சூழல், இது அனைத்தும் குறித்து அவர் அதிக திட்டமிடலின் காரணமாக, நண்பர்களின் உதவியின் காரணமாக நேர்த்தியாக கையாண்டு கொண்டு வருகிறார். 69வது படம், அதன் பிறகு படங்கள் நடிப்பாரா இல்லது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. விஜய் தனது 69வது படமான ஜனநாயகன் ஒரு மிக பட்ஜெட்டில் உருவாகி கொண்டு வருகிறது. இது எனது கடைசி படம் என்று அவர் அறிவித்து கொண்டிருந்த போதும் மக்கள் இல்லை, அவர் மேலும் மேலும் திரைப்படங்கள் நடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று நிறைய பேர்கள் வலைதளத்தில் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.
இந்த ஜனநாயகன் படம் வெற்றி பெறுமா, அதில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வருமா என்றும் பலர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம் பார்வையில் விஜய் சந்திக்க போகும் சிக்கல்கள் என்னென்ன? சிக்கல்தானா என்று பார்த்தால் அது மாற்றமாகவும் இருக்கலாம். மாற்றம் என்பது எப்பொழுதும் சாதாரணமாக கிடைப்பதில்லை. அதற்கான பணிகள் அதிகம். ஸ்டார் கடைசி படம் என்று ஒரு சொல்லிவிட்டார். அதன் பிறகு அதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், அதற்கான அவருக்கு வந்த மன அழுத்தம் அதிகமாகிறது. ஸோ அரசியலில் நுழைந்த பிறகு ரசிகர்கள் மற்றும் மக்கள் பணியாற்றும் சேவை ரெண்டையும் ஒரே நேர்த்தியாக கையாள முடியுமா என்பது கேள்வியாக உள்ளது. சில மக்கள் பணிகளை செய்யும்போது அது ஒரு நேர்த்தியான வேலை, அது ஒரு புதிய சூழல், புதிய மக்கள், புதிய நடவடிக்கை அனைத்தும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது சற்று சிரமமான செய்திகளே. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்த அனைத்து வெற்றிகளும் விஜயின் கடுமையான உழைப்பினால் மட்டுமே வந்தது. அரசியலில் வந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அவருக்கு இதுவரைக்கும் கிடைத்த வெற்றிகள், அவருக்கு இதுவரைக்கும் கிடைத்த ரசிகர்கள், அவருடைய கனவுகள், அதற்கு பிறகு அவர் என்னென்ன புதிய வழிமாற்றத்தை கொண்டு வரப்படுகிறார் என்பது மக்களிடையே மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் நாம் அவர் வாழ்க்கையும் அவரது ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு முயற்சிக்க வேண்டும். மாஸ் ஹீரோ, அவர் அர்ப்பணிப்பு, அவரோட மக்கள் சேவை, உண்மை, மக்களின் எதிர்பார்ப்பு இவை அனைத்தும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் 2026 விஜயின் பயணம் புதிய அர்த்தம் பெறும். இந்த காணொளியில் உங்களுக்கான கருத்துக்களுக்கு நன்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது மேலும் கமெண்ட் செய்யுங்கள். விஜயின் மாற்றம் சரியா அல்லது எந்த கட்டத்தில் தவறு இருக்கலாம்? நீங்கள் அதற்காக அவர் வருங்காலத்தில் எதிர்பார்க்கிறீர்களா? கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும், மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.